السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اهدنا الصراط المستقيم. صدق الله العلي العليم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات. اللهم انفعني بما علمتني وعلمني بما ينفعني وزدني علما والحمد لله على كل حال. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் எனது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுடைய மகத்தான பேரருளால் நம்முடைய ஜாமியா மன்பவுல் அன்வார் மற்றும் லால்பேட்டை நகர ஜமாத்துல் உலமா சபை இணைந்து நடத்தக்கூடிய இந்த புகாரி மஜ்லிஸுடைய 48வது ஆண்டு நிகழ்வுகள் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த நிகழ்விற்கு தலைமையேற்றிருக்கின்ற எங்களுடைய ஆசான் பெருந்தகை ஷைகுல் ஜாமியா ஹசரத் கிப்லா அவர்களே, ஜாமியாவின் பேராசிரியர் பெருமக்களே, இங்கே பெருந்திரளாக அமர்ந்திருக்கிற ஜாமியாவுடைய மாணவ கண்மணிகளே, பெரியோர்களே, சகோதரர்களே, இல்லங்களிலே இருந்து இந்த உரைகளை செவியேற்றுக் கொண்டிருக்கின்ற தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் பேரருளால் இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. புகாரி மஜ்லிஸ் என்பது உண்மையிலேயே ஒரு மிக சிறந்த ஒரு மஜ்லிஸாக கருதப்பட்டு கொண்டிருக்கிறது. திருக்குரானுக்கு அடுத்தபடியாக புகாரி ஷெரீஃபுடைய அந்த கிதாப் உலக முஸ்லிம்களுடைய அங்கீகாரம் பெற்ற ஒரு அற்புதமான ஒரு கிதாபாக அது மதிக்கப்படுகிறது. நாங்கள் எல்லாம் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது, நான் பாண்டிச்சேரியை சேர்ந்தவன். 2003ஆம் ஆண்டு இங்கே மன்பகி என்ற மகுடம் சூட்ட பெற்றேன். 2004ஆம் ஆண்டு ஃபாசில் மன்பகியாக மகுடம் சூட்ட பெற்றேன். நாங்கள் ஓதுகிற காலத்திலே எல்லாம் இந்த நிகழ்வுகள் மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும். அதே சிறப்பு கொஞ்சம் கூட தொய்வு ஏற்படாமல் இப்பொழுதும் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை காணும் பொழுது உண்மையிலேயே உள்ள பூரிப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த சில வருடங்களாகவே இந்த மஜ்லிஸுக்கு நான் வர வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை எனக்குள்ளே அதிகமாக ஏற்படும். அதற்கான வாய்ப்புகள் ஏற்படாமலேயே இருந்து கொண்டிருந்தது. அல்லாஹுடைய பேரருளால் இந்த வருடம் இங்கே வரக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஷேகுல் ஜாமியாவை சந்திக்கின்ற ஒரு பொன்னான வாய்ப்புகள் எல்லாம் உண்மையிலேயே எங்களுக்கு அந்த 20 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள அந்த நிகழ்வுகளை கண்முன் கொண்டு வரக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்ச்சிகள் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றன. நாங்கள் ஓடுகிற காலங்களிலே தஹசீல் ஓதக்கூடிய மாணவர்கள் இங்கே பேசுவோம். இப்போது நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுதெல்லாம் ஷேகுல் ஜாமியா அவர்கள் பிள்ளைகளுடைய சொற்பொழிவை முழுமையாக கேட்டுவிட்டு தான் போவாங்க. அவங்க இருந்தாங்கன்னு சொன்னா பிள்ளைங்க பேச முடியாதுன்றதால ஹசரத் என்ன செய்வாங்க, ஹிக்மத்தா ஒரு மாணவர் தன்னுடைய பைக்கை தள்ளிவிட்டே போக சொல்றாங்க. அவ பேசக்கூடிய மாணவருக்கு தெரிஞ்சிடும் ஹசரத் போயிட்டாங்க, நம்ம பேசலான்ற மாதிரி. ஆனா ஹசரத் போயிருக்க மாட்டாங்க. மாறாக இங்கும் அங்குமாக சென்று கொண்டு அந்த பிள்ளையுடைய பேச்சை முழுமையாக கேட்பார்கள். மறுநாள் அவரை மட்டும் தனியாக அழைத்து அதிலே உள்ள நிறைகளையும் குறைகளையும் சொல்லி அவருக்கு உற்சாகப்படுத்துவார்கள். அந்த அளவிற்கு மாணவர்கள் மீது உள்ள அந்த அலாதி பிரியம் நம்முடைய ஆசான் பெருந்தகைக்கு, அந்த பிரியம்தான் இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது நாங்கள் லால்பேட்டைக்கு வந்தாலும் கூட சாப்பிட்டியாமா என்ற வார்த்தை தான் அவங்களுடைய முதல் வார்த்தையாக இருக்கும். அல்லாஹு தாலா ஹசரத் பெருமகனாருக்கு நீண்ட ஆயுளை அல்லாஹு தாலா வழங்குவானாக. உடல் ஆஃபியத்தை அல்லாஹு தாலா பரிபூர்ணப்படுத்துவானாக. அவர்கள் மூலமாக மேலும் மேலும் இந்த மதரசா சிறந்த முறையிலே உயர்வடையக்கூடிய பல ஆலிம் உலமாக்கள் லட்சக்கணக்கிலே ஆயிரக்கணக்கிலே உருவாகக்கூடிய நல்லதொரு வாய்ப்பை ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்துவானாக. கண்ணியமிக்கவர்களே, புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சிறந்த ஒரு அங்கீகாரம் பெற்றவர்கள்.
அங்கீகாரம் என்பதுதான் அவர்களுடைய ஒரு அடையாளமாகவே திகழ்ந்து கொண்டிருந்தது. ஏன்னா அங்கீகாரம் இல்லை என்று சொன்னால் அதற்கு எவ்விதமான ஒரு மதிப்பும் இருக்காது. விடைத்தாள்கள் நிறைய இருக்கலாம், அதிலே விடைகள் எழுதப்பட்டிருக்க வேண்டும், மதிப்பெண்கள் பெறப்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் விடைத்தாள் ஒரு அங்கீகாரம் பெறுகிறது. எல்லா நிகழ்ச்சிகளும் அப்படித்தான். அந்த அடிப்படையிலே புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு சிறந்த ஒரு அங்கீகாரம் பெற்றவர்கள். புகாரியுடைய பெருமானாரின் அந்த தொகுப்பு இருக்கிறது, அது சஹீஹான ஹதீஸ்களை அடங்கிய ஒரு தொகுப்பு. அதற்காக வேண்டி அவர்கள் பட்ட சிரமங்கள், துயரங்கள், துன்பங்கள், ஒரு ஹதீஸுக்காக வேண்டி பல்லாயிரக்கணக்கான மைல்கள் பயணம் மேற்கொண்டு அந்த ஹதீஸ்களை எல்லாம் திரட்டி நமக்கு ஆதாரபூர்வமான ஒரு திரட்டாக கொடுத்திருக்கிறார்கள். உண்மையிலேயே நாம் எல்லாம் புகாரி அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இதற்கான ஒரு காரணத்தை பற்றி நாம் சரித்திரங்களிலே தெரிந்து கொள்ளும் பொழுது, ஒரு முறை ஒரு கனவொன்று கண்டார்களாம். பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் மீது ஈ அமர்வது போலவும் அதை புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் விரட்டுவது போலவும் ஒரு கனவு ஒன்று காண்கிறார்கள். உடனடியாக பதறி போய் மறுநாள் காலை தன்னுடைய உஸ்தாத் அபு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி கேட்டார்களா, இப்படிப்பட்ட ஒரு கனவு கண்டேன், இதற்கான விளக்கம் என்ன என்று கூறும் பொழுது, நீங்கள் பெருமானார் அறிவித்த சஹீஹான ஹதீஸ்களை மட்டும் திரட்டுவதிலே நீங்கள் அதீதமான அக்கறை செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுரையை அபு இஸ்ஹாக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், புகாரியுடைய ஆசான் பெருந்தகை, அவர் கூட அன்று முதல் சஹீஹான ஹதீஸ்களுக்காக வேண்டி மிகப்பெரிய ஒரு சிரமத்தை எடுத்துக்கொண்டார்கள். பல நூற்றுக்கணக்கான மைல்களுக்கு அப்பாலே ஒரு மனிதரிடத்திலே சஹீஹான ஹதீஸ் இருப்பதாக கேள்விப்பட்டால் அதற்காக வேண்டி மிகப்பெரிய ஒரு சிரமம் மேற்கொண்டு, நடுநிசி நேரமாக இருக்கும், கதவு நாம் தட்டக்கூடாது, தூக்கம் கெட்டுவிடும், வெளியிலேயே அமர்ந்து விடுவார்கள். பொழுது புகழ்ந்ததும் அவர் புகாரி அவர்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு போவார். தாங்கள் சொல்லியிருந்தால் நானே வந்திருப்பேனே என்று கூறும் பொழுது கூட புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள், இல்லை இல்லை, ஹதீஸை தேடக்கூடியவன் நான் தான், ஒரு ஆசிரியரிடத்திலே நான் தான் வர வேண்டும் என்கின்ற அளவிற்கு ஹதீஸ்களை எல்லாம் திரட்டி இருக்கிறார்கள். அந்த ஹதீஸ்கள் தான் நம்முடைய லால்பேட்டை மாநகரத்திலே கடந்த 48 வருடங்களாக இது தினசரி ஒவ்வொரு ஜுஸுக்களாக ஓதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே தமிழகத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் நம்முடைய லால்பேட்டையை ஓதக்கூடிய இந்த புகாரியுடைய மஜ்லிஸ். அதற்காக வேண்டி நம்முடைய லால்பேட்டை பெருநகர மக்கள், தாய்குலங்கள், சகோதர சகோதரிகள் எல்லாம் கொடுக்கின்ற அந்த ஆதரவு உண்மையிலேயே நம்முடைய உள்ளத்தை மிகவும் சந்தோஷப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த ஊரையும் இந்த ஊர் மக்களையும் செழிப்பாகவே வாழ வைப்பானாக, ஆஃபியத்தோடு வாழ வைப்பானாக. கண்ணியமிக்கவர்களே, இன்று ஓதப்பட்ட 17வது ஜுஸிலே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த மரணம், அவர்கள் பட்ட அந்த நோய் குறித்த நிறைய ஹதீஸ்கள் இடம்பெற்றன. அதே போல ஹஜ்ஜத்துல் வதா, இறுதி ஹஜ்ஜிலே பெருமானார் ஆற்றிய அந்த உரைகள் கூட இன்றைய ஜுஸில் இடம்பெற்றிருந்தன. உண்மையிலேயே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள். இந்த உலகத்திலே வாழ்ந்த நிறைய தலைவர்கள், அவர்களுடைய சாதனைகளுக்கு அவர்களுடைய வாழ்க்கை போதுமானதாக இருக்கவில்லை. கலீலியோ உலகம் உருண்டை என்று கூறினான், ஆனால் அதை அவனால் நிரூபிக்க முடியவில்லை. கலீலியோ மௌத்தா போன அன்று மக்கள் எல்லாம் பேசிக் கொண்டார்களாம், கலீலியோ இன்னும் ஒரு 20 வருடங்கள் உயிரோடு இருந்திருந்தால் உலகம் உருண்டை என்பதை நிரூபித்திருப்பானே, அதுக்குள்ள மரணம் தொழில்விடுது என்று அங்கலாய்த்துக் கொண்டார்களாம். அதே போல எடிசன் பல ஆராய்ச்சிக்கு வித்திட்டவர், அவர் மௌத்தாக போகும்போது கூட மக்கள் இப்படி பேசிக் கொண்டார்களாம், எடிசன் இன்னும் ஓரிரு வருடங்கள் வாழ்ந்திருந்தால் பல ஆராய்ச்சிகளை மேலும் கண்டுபிடித்திருப்பாரே, அவர்களுடைய ஆராய்ச்சிகள் எல்லாம் சிறந்த நிதி ஏற்பட்டிருக்கும் என்று பேசிக் கொண்டார்களாம். மாவீரன் நெப்போலியன், அவன் இறக்கும் பொழுது உலகத்துடைய நிறைய பகுதியில் ஆட்சி செய்தவன், இன்னும் கொஞ்சம் 5 வருஷம் வாழக்கூடாதா, உலகத்தையே அவன் கட்டி அரசாண்டிருப்பான் என்றெல்லாம் மங்களாய்த்து கொண்டார்களாம். சில நபிமார்களுக்கு கூட இந்த நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறது. தான் வாக்களிக்கப்பட்ட இடத்தை பெறுவதற்கு முன்பே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள். பைத்துல் முகதஸுடைய கட்டுமான பணி முடியவில்லை, அதற்குள்ளாகவே சுலைமான் நபி அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள். ஏதாவது ஒரு விஷயம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நம்முடைய உயிருக்கும் மேலான உத்தமர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் தான் மரணமாவதற்கு 2-3 மாதங்களுக்கு முன்னாலே நான் கொண்டு வந்த மார்க்கத்தை பரிபூரணமாக்கி விட்டேனா என்று மக்களிடத்திலே கேட்கின்றார்கள். அனைத்து சஹாபாக்களும் ஆம் யா ரசூலல்லாஹ், தாங்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை பரிபூரணமாக்கிவிட்டீர்கள் என்று அங்கீகாரம் கொடுக்கிறார்கள்.
பிறகு அதையே அல்லாஹ்வும் அங்கீகரிக்கிறான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்கும் அல் இஸ்லாம தீனா. நபியே, நாம் உங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை பரிபூரணமாக்கி விட்டோம், உங்களுக்கு நாம் கிருபைகளை கொட்டி கொண்டிருக்கிறோம் என்பதாக அல்லாஹு தஆலா அங்கீகரித்தான். அப்ப தான் கொண்டு வந்த அந்த தீனுல் இஸ்லாமை, அஹ்காமு ஷரியத்தை பரிபூரணப்படுத்திய பெருமை, அதை பரிபூரணமாக்கிய சிறப்பிற்குரியவர் தான் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுடைய ஹதீஸ்கள் தான் இன்று நம்முடைய ஒரு மாத காலமாக வருடம் முழுக்க பிள்ளைகள் ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த ஒரு மாத காலம் அது மைக்குகள் மூலமாக இந்த ஊர் முழுக்க கேட்கும்படியாக ஆக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இன்றளவும் கூட மதீனா முனவ்வராவுக்கு செல்லக்கூடிய அத்துணை முஸ்லிம்களும் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்கு யா ரசூலல்லாஹ், எம்பெருமானே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும், சாந்தி உண்டாகட்டும். கது வல்லகத்து ரிசாலா, தாங்கள் கொண்டு வந்த துரித்துவத்தை சரியாக கொண்டு வந்தீர்கள், துரித்துவ செய்திகளை எல்லாம் எங்களுக்கு பரிபூர்ணமாக கொண்டு போய் சேர்த்தீர்கள். அத்தைத்தல் அமானா, அல்லாஹு தஆலா உங்களுக்கு கொடுத்த அந்த பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றினீர்கள். நஸஹ்தல் உம்மா, இந்த உம்மத்திற்கு நீங்கள் அறிவுரை பகிர்ந்தீர்கள். கஷஃப்தல் கம்மா, எங்களுடைய கவலைகளை எல்லாம் நீங்கள் போக்கினீர்கள் என்ற அந்த துஆவை அத்துணை முஸ்லிம்களும் அங்கே ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். நபிகளாருடைய அறிவுரை இன்றைய முஸ்லிம்களுக்கு மனிதநேய உதவிகளை செய்வதற்கான ஒரு ஆர்வத்தையும் ஆசையும் ஏற்படுத்தியிருக்கிறது. கண்ணியமிக்கவர்களே, இது சென்னையிலே மிகப்பெரிய வெள்ளம், தூத்துக்குடி சென்னை மாவட்டங்களிலே மிகப்பெரிய ஒரு வெள்ளம், மக்கள் அல்லோலப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வாழ்வதற்கு இடமில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆங்காங்கே இருக்கின்ற பள்ளிவாசல்கள் திறக்கப்படுகின்றன, ஒளிப்பெருக்கிகள் மூலமாக அறிவிப்பு செய்யப்படுகின்றன. யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அனைவரும் பள்ளிவாசலுக்கு வந்து வருங்கள், இங்கே நீங்கள் தங்கிக் கொள்ளலாம், உங்களுக்கான உணவுகள் வழங்கப்படும், உங்களுடைய சுய தேவைகள் எல்லாம் நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்கின்ற அந்த அறிவிப்புகளுக்கு யார் காரணம்? அந்த உபதேசங்களுக்கெல்லாம் யார் காரணம்? உணர்வூட்டிய உபதேசங்களுக்கு சொந்தக்காரர் உத்தமர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அறிவுரைகள் தான் இன்றைய முஸ்லிம்களை இது போன்ற மனிதாபிமான உதவிகளை செய்ய தூண்டியது. இன்று மாற்று மத மக்கள் எல்லாம் முஸ்லிம்களை பார்த்து சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு எங்களை யாருமே பார்க்க வரல, ஆனா பாய்ங்க தான் வந்து எங்களை எல்லா விதத்திலையும் எங்களை பாதுகாத்தாங்கன்னு சொல்றாங்க. அந்த அளவிற்கு முத்தான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வாழ்க்கையின் அறிவுரைகள் தான் இன்றைய முஸ்லிம்களுக்கு மனிதநேய உதவிகளுக்கான எல்லா விதமான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தியிருக்கிறது மக்களிடையே. அப்படிப்பட்ட பெருமானாருடைய வார்த்தைகள் தான் இங்கே ஒரு மாத காலமாக இங்கே வாசிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மதரசாக்களிலே காலல்லா கால ரசூல் என்கின்ற வாக்கியங்கள் தான் அதிகமாக சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதே போல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்னால் அவர்களும் கூட எல்லா விதமான சிரமங்களையும் அனுபவித்தார்கள். அவர்களுடைய இறுதி நேரத்திலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மடியிலே பெருமானாருடைய தலை சாய்த்திருக்கிறார்கள். அப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சகோதரர் அப்துர் ரஹ்மான் உள்ளே வருகிறார். உள்ளே வரும்பொழுது அவருடைய காதிலே பொல் துலக்குகிற குச்சி விஸ்வாம் சொருகப்பட்டிருக்கிறது. பெருமானாரால் பேசக்கூட முடியவில்லை. அந்த மரணத்துடைய வலி பெருமானாரை ஆட்கொண்டிருக்கிறது. உடனடியாக பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷாவிடத்திலே அப்துர் ரஹ்மான் காதே சொருகியிருக்கின்ற அந்த மிஸ்வாம் குச்சியின் பக்கம் ஜாடை காட்டுகிறார்கள். மனைவி அல்லவா, அதை புரிந்து கொண்டார்கள். யா ரசூலல்லாஹ், தங்களுக்கு மிஸ்வாம் கூட்டு விடவா என்று கேட்கிறார்கள். ஆமாம் ஆயிஷா, பேசக்கூட முடியவில்லை, தலையை மட்டும் அசைக்கிறார்கள். உடனடியாக தன்னுடைய சகோதரர் அப்துர் ரஹ்மானிடமிருந்து அந்த மிஸ்வாக் குச்சியை வாங்கிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்களுடைய பற்களால் அதை அப்படியே சவைத்து பெருமானாருக்கு பல் துலக்கி விடுகிறார்கள். பிறகு காலம் கடக்கிறது. பெருமானாருடைய மறைவுக்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இதை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார்களாம். என்ன சொல்வார்களாம்? மற்ற மனைவிகளை காட்டிலும் நான் ஒரு கன்னி பெண்ணாக இருந்தேன். இதற்கு எனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அல்லாஹ் எனக்கு கிடைத்த இன்னொரு பாக்கியம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தை விட்டு பெருமானார் பிரியும் பொழுது பெருமானாருடைய எச்சிலும் என்னுடைய எச்சிலும் ஒன்றாக ஆனது இதுதான் அல்லாஹ் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு பேரருள் என்று கூறிக்கொண்டே இருப்பார்களாம். எப்படிப்பட்ட உன்னதமான வாழ்க்கை பாருங்கள். ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லி வ அன ஹைருல் லி அஹ்லி. உங்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா? யார் உங்களுடைய மனைவியிடம் சிறந்தவரோ அவர்தான் உங்களிலே சிறந்தவர் என்று பெருமானார் சொல்லிவிட்டு செல்லவில்லை, வாழ்ந்தும் காட்டியிருக்கிறார்கள் கண்ணியமிக்கவர்களே. அதே போல பெருமானாருடைய கடைசி நேரத்திலே
அழுது கொண்டே வருகிறார்கள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தகப்பனாரை காணுவதற்கு. யா அபதா யா அபதா, தந்தையே தந்தையே என்று வேகமாக அழுது கொண்டே வருகிறார்கள். அழுது கொண்டே வருகின்ற பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை தன்னிடத்திலே அணைக்கிறார்கள். அணைத்து காதிலே ஏதோ சொல்லுகிறார்கள். பெருமானார் ஆயிஷாவோட மடியில் தான் படுத்திருக்கிறாங்க. அவங்க சொன்ன அந்த வார்த்தை ஆயிஷாவோட காது கூட கேட்கல. அதை கேட்டதும் மறுபடியும் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தேம்பி தேம்பி அழுகிறார்கள். மறுபடியும் தன்னுடைய மகள் பாத்திமாவை அணைத்து பெருமானார் மறுபடியும் இதை கூறுகிறார்கள். அதை கேட்டு சந்தோஷப்பட்டார்களாம் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. பெருமானாரை அல்லாஹ் தஆலா அழைத்துக் கொண்டான். சில மாதங்களுக்கு பிறகு ஆயிஷா அம்மா கேட்டாங்களாம், பாத்திமாவே, தாங்கள் இறுதி நேரத்திலே அழுது கொண்டே வந்தீர்கள், பெருமானார் உங்களுடைய காதில் ஏதோ சொன்னார்கள், மறுபடியும் அழுதீர்கள், மறுபடியும் ஏதோ சொன்னார்கள், தாங்கள் மகிழ்ச்சியை அடைந்தீர்களே, அதற்கான காரணம் என்ன என்று கூறும் பொழுது, நான் பெருமானாரிடத்திலே வரும்பொழுது பெருமானார் என்னை அழைத்து, பாத்திமாவே, அல்லாஹ் என்னை அழைக்கப் போகிறானாமா என்றார்கள். என்னால் அழுகை தாங்க முடியவில்லை. மறுபடியும் அழைத்து, என்னுடைய அருமை தகப்பனார், பாத்திமாவே, என்னை சந்திக்கின்ற முதல் பெண் நீதானமா சொன்னாங்க. என்னாலே சந்தோஷத்தை தாங்க முடியவில்லை. பாருங்க, பெருமானாருடைய மரணத்திற்கும் பாத்திமாவுடைய மரணத்திற்கும் 6 மாதம் தான் இடைவெளி. 6 மாதத்திற்குள்ளாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அழைத்துக் கொண்டான். எப்படிப்பட்ட ஒரு தந்தை மகளுக்கான ஒரு உறவு பாருங்கள். உண்மையிலேயே பெருமானாருடைய வாழ்க்கை இருக்கிறது. லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. உங்களுக்கு பெருமானாருடைய வாழ்க்கையிலே பரிபூரணமான முன்மாதிரிக்கு சொல்றாங்க இல்லையா அல்லாஹ் தஆலா. அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை. ஹஜ்ஜத்துல் வதாவிலே பெருமானார் சொன்னார்களே, அரபி பேசக்கூடியவன், அரபி பேச தெரியாதவன் இருவருக்கும் மத்தியிலே எவ்விதமான வித்தியாசமும் கிடையாது. கருப்பருக்கும் வெள்ளையருக்கும் மத்தியில் எவ்விதமான வித்தியாசமும் கிடையாது. அனைவரும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்புகள் தான். யார் சிறந்தவர் என்று சொன்னால், யாருடைய உள்ளங்களிலே தக்வா இருக்கிறதோ, இறையச்சம் இருக்கிறதோ, அவர்தான் உயர்ந்தவர்கள் என்ற செய்தியை ஹஜ்ஜத்துல் வதாவிலே பெருமானார் பதிவு செய்கிறார்கள். தீண்டாமையை ஒழித்த ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தான். தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு பாவம் செயல், தீண்டாமை மனிதநேயம் என்று பாடபோதனைகளே அச்சிடப்பட்டிருக்கும். ஆனால் அது நடைமுறையில் இருக்கிறது என்று பார்த்தால் கிடையாது. இஸ்லாமிய மார்க்கத்திலே மட்டும்தான் அது நடைமுறையில் இருக்கிறது. ஒரு பிரபலியமான ஒரு சம்பவம், அமெரிக்காவுடைய குத்துச்சண்டை வீரர் மோசஸ் கிலோ என்கின்ற ஒரு குத்துச்சண்டை வீரர், கருப்பினத்தை சேர்ந்தவர். அவர் பல பதக்கங்களை குவித்துக் கொண்டிருக்கிறார். ஆனாலும் கூட அவர் கருப்பர் என்பதால் ஒதுக்கி வைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். ஒரு நேரத்திலே தான் வாங்கிய பதக்கங்களை எல்லாம் கழுத்திலே மாட்டியவாறு மோசஸ் கிலே ஒரு கிளப்புக்குள் செல்கிறார். கிளப்புக்குள் அனுமதிக்க மறுக்கிறார்கள். நீங்க ஒரு கருப்பினத்துக்காரு, இங்கே வெள்ளைகள் மட்டும்தான் இங்க கிளப்ல இருக்கிறாங்க, நீங்க வெளியே போன்னு சொல்லிடுறாங்க. வாழ்க்கையை வெறுத்து போகிறார் மோசஸ் கிலே. அப்படியே வானத்தை பார்த்தவாறு தான் வாங்கிய பதக்கங்களை எல்லாம் அப்படியே பார்க்கின்றார். என்ன, அமெரிக்காவுக்கே என்னால பெருமை ஆயிற்று, ஆனால் நான் ஒதுக்கப்படுகின்றேனே, ஓரம் கட்டப்படுகிறேனே என்று வாழ்க்கையை வெறுத்தவாறு ஒரு கடற்கரைக்கு பக்கத்திலே அமர்ந்து எதையோ யோசித்துக் கொண்டிருக்கிறார். சற்று நேரத்திலே அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்கின்ற ஒரு பாங்கொலி கேட்கிறது. அப்படியே பார்க்கின்றார் அந்த கட்டடத்தை, அந்த வாசகம் வரக்கூடிய கட்டடத்தை பார்க்கின்றார். ஆச்சரியப்பட்டு போகிறார். அங்கே கருப்பரும் உள்ளே செல்கிறார்கள், வெள்ளையரும் உள்ளே செல்கிறார்கள், அனைத்து மக்களும் உள்ளே செல்கிறார்கள். ஆச்சரியப்பட்ட மோசஸ் கிலே உள்ளே சென்று பார்க்கிறார். கருப்பருக்கு பக்கத்திலே வெள்ளை அமெரிக்கனும் தொழுகின்ற அந்த காட்சியை பார்த்து பிரமித்து போகிறார். தொழுகை முடிகிறது. உள்ளே சென்ற மோசஸ் கிலே அந்த பள்ளியுடைய இமாமிடத்திலே அமருகிறார். லா இலாஹ இல்லல்லாஹ் திருக்கலிமாவை ஓதிய வண்ணம் முஹம்மது கிலேவாக வெளியே வருகிறார். இதுதான் இஸ்லாம் ஏற்படுத்திய புரட்சி. கண்ணியமிக்கவர்களே, பெருமானார் ஏற்படுத்திய மிகப்பெரிய புரட்சி. ஹஜ்ஜத்துல் வதாவிலே பெருமானார் ஆற்றிய அந்த வாசகம் இருக்கிறது. அதுதான் இன்றைய தீண்டாமையை ஒழித்த மிகப்பெரிய ஒரு சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள். அந்த பெருமானாருடைய ஆதாரபூர்வமான ஒரு திரட்டு தான் இந்த புகாரி ஷரீஃப். அந்த புகாரி ஷரீஃப் தான் இங்கே தினசரி ஓடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புகாரி மஜ்லிஸை பரிபூரணமான முறையிலே கபூல் செய்வானாக. இந்த புகாரி மஜ்லிஸ் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு ஆண்டுகளிலே 50வது ஆண்டை எட்ட இருக்கிறது. உண்மையில் நான் ஒரு புகாரி மஜ்லிஸுக்கு பாண்டிச்சேரி சென்றிருந்தேன். அங்கே லால்பேட்டை நினைவு கூறுகிறார்கள். லால்பேட்டையிலே வருடத்திற்கு ஒரு மாதம் ஜமாதுல் ஆஹிர் முழுக்க
ஒரு ஜுஸின் அடிப்படையிலே 30 நாளும் ஓதுவார்கள் என்ற அந்த செய்தி அங்கே நினைவு கூறப்படுகிறது. அவர் மந்தையும் கிடையாது. நான் உள்ளம் பூரித்து போனேன். நம்முடைய மதரசாவுடைய சிறப்புகளை பற்றி அங்கே பேசப்படுகிறது என்பதாக. உண்மையிலேயே நம்முடைய மதரசாவுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இதெல்லாம். நம்முடைய ஷேக் ஜாமியாவுடைய வழிகாட்டுதலின்படி நாம் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் சிறப்பான ஒரு நிலையை அடைவோம். இந்த புகாரி மஜ்லிஸ் 50 ஆண்டு நடக்கும்போது இன்னும் சிறப்பாக நடத்துவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கான வாய்ப்புகளையும் ஏற்றங்களையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவானாக. எனக்கு இங்கே வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இம்மையிலேயும் ஒருமையிலேயும் சிறந்த நற்கூலிகளை அல்லாஹ் வழங்குவானாக என்ற துஆவோடு என்னுடைய உரைக்கு திரையிட்டு விடைபெறுகிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.